Hello, welcome to Learning Law. இந்த புது சீரிஸ் ஆன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இதுல டெஃபினிஷன், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்குள்ள போறதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதுல 3 ஆர்கன்ஸ் இருக்கும். எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இதுல லெஜிஸ்லேட்டிவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எனாக்டிங் ஆஃப் லா, ஒரு சட்டத்தை இயற்றுதல் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் நம்ம எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கன் பாக்குறோம். சோ அவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாவை வந்து எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸிக்யூட்டிவோட ஃபங்க்ஷன். சோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அதை சொல்லலாம். சோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், சோ அப்போ அவங்க கிட்ட நம்ம ஒரு பவரை எக்ஸசைஸ் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை அபியூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதை ராங்கா யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவங்க அதை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும். சோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம பவர் கொடுக்குறோம்னா எப்படிப்பட்ட பவர்ஸை கொடுக்கணும், அவங்க அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்க அதை அபியூஸ் பண்ணாங்கன்னா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம், இது எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால சொல்லியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் law is a study of law that governs the activities of administrative agencies of government. So administrative agencies of government அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் law கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சிஸ் நீங்க சொல்றது இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ், நம்ம எக்ஸிகியூட்டிவ் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், பப்ளிக் அத்தாரிட்டிஸ் தான் சொல்றாங்க. It is a law governing the executive to regulate its functioning and protect the common citizen. So இப்போ ஒரு பவரை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒருவேளை அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது பீப்புள் தான். சோ பீப்புளை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம், அதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்களோட பவரை ரெகுலேட் பண்றோம், அவங்க ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்றோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காமன் சிட்டிசனை அந்த அபியூஸ் ஆஃப் பவர்ல இருந்து காப்பாத்துறதுக்காக. சோ இன் அதர் வேர்ட்ஸ் இதுல என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் பை தி அத்தாரிட்டிஸ். சோ அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு பவர் கொடுக்குறோம், அவங்க அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஒருவேளை ஏதாவது ஒரு பர்சன் அக்ரீவ் ஆனாங்க, பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால பார்ப்போம். சோ டெஃபினிஷன் வந்து நம்ம ஒரு 3 பேரோட டெஃபினிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் law is a law relating to the control of governmental powers. சோ கவர்மெண்டல் பவர்ஸ் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் law அப்படின்னு சொல்லி வேர்ட் சொல்றாரு. அவரோட பிரைமரி ஆப்ஜெக்ட் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா to limit the powers of government and prevent citizens. சோ நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ பவர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை எக்ஸஸா யூஸ் பண்ண போகும்போது பாதிக்கப்பட போறது சிட்டிசன்ஸ் தான். சோ அந்த பவர்ஸை லிமிட் பண்ணி சிட்டிசன்ஸ் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் law அப்படின்னு சொல்லி வேட் சொல்றாரு. அடுத்து கேசி டேவிஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா is a law relating concerning the powers and procedure of the administrative agencies. So administrative agencies அவங்களோட பவர்ஸ் என்ன, அது எப்படி அவங்களோட ப்ரொசீஜர் என்ன, அதுக்கப்புறம் law governing the judicial review of administrative actions. So அவங்க ஒரு ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே ப்ரொசீஜரை கவர்ன் பண்ண போறோம் அப்படின்றது தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேசி டேவிஸ் அவரோட டெஃபினிஷன் சொல்றாரு. அடுத்து ஐவர் ஜெனிங்ஸ் is a law relating to the administration. So administrative law அப்படிங்கிறது is related to administration. It determines இதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா ஆர்கனைசேஷன், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் உடைய ஆர்கனைசேஷன், அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன. ஸோ இது எல்லாமே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்னு சொல்லி ஐவர் ஜெனிங்ஸ் சொல்றாரு. நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் ஸ்கோப்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேச்சர் வந்து இட்ஸ் நாட் அ கோடிஃபைட் லா. ஸோ நம்ம இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது கோடிஃபைட் லா. அதே மாதிரி இப்போ ஒரு ஐபிசி அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கோடிஃபைட் லா. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, செக்ஷன்ஸா அதை கோடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன்ல இதுதான் சொல்லுது நம்ம சொல்லலாம். பட் ஆனா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டாட்ஸ் அப்படிங்கிறது நாட் கோடிஃபைட் லா. ஏன்னா வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் கிடையாது. பட் ஆனா ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் அப்புறம் ப்ரிசிடென்ஸ் இதெல்லாம் வச்சுதான், அதாவது இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் இதை வச்சுதான் அந்த லா வந்து மோஸ்ட்லி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறதும் வந்து ஒரு கோடிஃபைட் லா கிடையாது, ஒரு ஆக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு எந்த ஆக்டும் கிடையாது. ஸோ நிறைய ஆக்ட்ல இருக்கக்கூடிய சோர்சஸ், அப்புறம் வந்து நிறைய ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் இதெல்லாமே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்கு ஒரு சோர்ஸா இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் நாட் அ கோடிஃபைட் லா. அடுத்து ஜட்மெண்ட் லா. முதலே சொன்ன மாதிரி ஜட்மெண்ட் லா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ், சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா ஹை கோர்ட் கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் தான் நம்ம வந்து ஒரு லாவா ஃபாலோ பண்ணுவோம், பிரசிடென்ட்டா ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுதான் ஜட்மெண்ட் லா. டீல்ஸ் வித் தி ஆர்கனைசேஷன். ஸோ முதலே சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ், குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்றோம், இது எல்லாமே தான் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால சொல்றோம். அதான் நேச்சர் அண்ட் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இது மட்டும் சொல்லல, கண்ட்ரோல் மெக்கானிசமும் சொல்லுது. இப்போ அவங்க அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒரு ஆர்டர் வந்து ஏதோ அல்ட்ரா வைரஸா கொண்டு வராங்க, கான்ஸ்டியூஷன் ஏதோ ஒரு லாக் அல்ட்ரா வைரஸா கொண்டு வராங்கன்னா அது எப்படி நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண போறோம், அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா சொல்லுதுன்னு சொல்றாங்க. அடுத்து அத்தாரிட்டிஸ்.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இஸ் derived from authorities from constitution and statutory law அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேச்சர் அண்ட் ஸ்கோப்ல இட்ஸ் நாட் அ கோடிஃபைட் லா. அப்புறம் ஜட்ஜ்மேட் லா டீல்ஸ் வித் ஆர்கனைசேஷன், கண்ட்ரோல்ஸ் மெக்கானிசம் அண்ட் அத்தாரிட்டிஸ் சொல்லுது. ஸோ இதெல்லாமே தான் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.